திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தியாவில் நுழைந்த எலான் மாஸ்கின் ஸ்டார்லிங் வானில் 550 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து இனி இன்டர்நெட். நம் நாட்டில் இன்டர்நெட் சேவை வழங்க உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மாஸ்கின் ஸ்டெர்லிங் நிறுவனத்திற்கு உரிமம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான சோதனை முயற்சி இன்னும் 15 முதல் 20 நாட்களில் தொடங்க உள்ளது. அதன் பிறகு மக்களுக்கு ஸ்டெர்லிங் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் வழியாக அதிவேக இன்டர்நெட் சேவை கிடைக்கும். உலக பணக்காரர்களில் முதல் இடத்தில் இருப்பவர் எலான் மாஸ்க். இவர் பெரும் தொழிலதிபராக இருந்து வருகிறார். எக்ஸ் வலைத்தளத்தில் பக்கத்தின் உரிமையாளர் இவர்தான். இது தவிர ஃபேஸ்புக் நிறுவனத்தின் துணை நிறுவனம் ஸ்டெர்லிங்கையும் நடத்தி வருகிறது. இந்த ஸ்டெர்லிங் என்பது செயற்கைக்கோள் மூலம் இன்டர்நெட் சேவையை வழங்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றது. செயற்கைக்கோள் வழியாக இன்டர்நெட் வழங்குவதால் அனைத்து இடங்களிலும் இந்த சேவையை தங்கு தடையின்றி எலான் மாஸ்கின் நிறுவனத்தால் வழங்க முடியும். நம் நாட்டிலும் ஸ்டெர்லிங் இன்டர்நெட் சேவை துவங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதி கோரி எலான் மாஸ்க் சார்பில் விண்ணப்பம் செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் உள்நாட்டு பாதுகாப்பு அம்சங்கள் கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக அனுமதி கொடுக்கவில்லை. தொடர்ந்து அனுமதி தாமதிக்கப்பட்டு வந்தது. 2 ஆண்டு காத்திருந்த ஸ்டெர்லிங் நிறுவனத்திற்கு இப்பொழுது அனுமதி கிடைத்துள்ளது. செயற்கைக்கோள் மூலம் இன்டர்நெட் சேவையை தொடங்குவதற்கான சேட்டிலைட் கம்யூனிகேஷன் என்ற உரிமம் மத்திய தொலைத்தொடர்பு துறை வழங்கியுள்ளது. இந்த உரிமத்தை இதுவரை 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்தியா வழங்கியிருக்கிறது. எட்டில்செர்ட், ஒன்வெப் மற்றும் ரிலையன்ஸ் ஜியோ ஆகிய நிறுவனங்களுக்கு புதிய எலான் மாஸ்கின் ஸ்டெர்லிங் நிறுவனத்தில்தான் இந்த லைசன்ஸ் கிடைத்துள்ளது. எனவே ஸ்டெர்லிங் தனது இன்டர்நெட் சேவையை இந்தியாவிலும் விரைவில் தொடங்க உள்ளது. இதற்கான சோதனை இன்னும் 15 முதல் 20 நாட்களில் நடைபெற உள்ளது. இதற்கான ஸ்பெக்ட்ரம் விரைவில் ஸ்டெர்லிங் நிறுவனத்திற்கு வழங்கப்பட உள்ளது. இந்த சேவையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஸ்டெர்லிங் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் இன்டர்நெட் சேவை மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். இது ஸ்டெர்லிங் நிறுவனத்திற்கும் இந்தியாவிற்கும் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஸ்டெர்லிங் மூலம் இந்தியாவில் கிராமப்புற பகுதிகளுக்கும் அதிவேக இன்டர்நெட் சேவை கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது. எலான் மாஸ்க் நிறுவனத்தின் என்ட்ரியை மத்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா பல நாட்களுக்கு முன்பு உறுதி செய்தார். பூங்கொத்தில் ஒரு புதிய மலர் என்ற ஸ்டெர்லிங் வருகையை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதோடு ஸ்டெர்லிங் நிறுவனத்திற்கு விரைவில் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு நடக்கும் என்றும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் ஸ்டெர்லிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு லைசன்ஸ் வழங்கி உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.